Hi guys, நம்ம சேனலோட பேர் யுவரக்ஷன். நான் உங்க யுவராஜ். அடால்ஃப் ஹிட்லர் என்னடா இது புது பேரா இருக்கே அப்படின்லாம் யோசிக்க வேணாம். ஹிட்லரோட ஃபுல் நேமே அடால்ஃப் ஹிட்லர் தான். இவரை பத்தி யாருக்குமே தெரியாம இருக்க வாய்ப்பே கிடையாது. அட்லீஸ்ட் இவரை பத்தி எதுவுமே தெரியலனாலும் இவர் பயங்கரமான ஒரு கோவக்காரரு. இவர் நினைச்சாருன்னா நினைச்சத சாதிக்காம விடவே மாட்டாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்ப இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன் படி போர் விமானமா இருக்கட்டும், இல்ல பீரங்கியா இருக்கட்டும், இல்ல நீர்மூழ்கி கப்பலா இருக்கட்டும், எந்த ஒரு செக்ஷன்ல போய் பார்த்தாலுமே ஏர்வேஸ், லேண்ட்வேஸ், இல்ல சீவேஸ், இந்த எல்லா துறையிலையுமே நாங்க வச்சுக்கிட்டு இருக்கிற ஆயுதங்களும் எங்க கிட்ட இருக்கிற வெப்பன்ஸும் தான் வந்து சிறந்து விளங்கக்கூடியது. எங்க நாட்டுக்கு அப்புறம் தான் வந்து மற்ற நாடுகள்லாம் இந்த துறையில முன்னேறிக்கிட்டு வராங்க. நாங்க தான் ரொம்பவே வெல்தி அண்ட் பவர்ஃபுல்லா இருக்கிறோம் அப்படின்னு தான் நாட்டை ரொம்பவே பெருமையா பேசிக்கிட்டு வராங்க ரஷ்யா. இப்படியாப்பட்ட ரஷ்யா கிட்ட ஹிட்லர் அப்படின்றவரு அந்த காலத்திலேயே நேருக்கு நேர் நின்று முறைச்சு ரஷ்யாவை எப்படியாவது வீழ்த்திடணும், நைட்டோட நைட்டா ஒட்டுமொத்த ரஷ்யாவையுமே தரமட்டமாக்கிடணும், நாளைக்கு சூரியன் உதிக்கும் போது ரஷ்யா ஜெர்மனிக்கு தான் சொந்தம் அப்படின்னு நான் என்னோட கொடியை ரஷ்யாவில் நடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான வெறியோட 1941 ஹிட்லர் ரஷ்யாவை நோக்கி பயணிக்கிறாரு. அப்படி அவர் கிளம்பி போகும்போது அவரோட ஆர்மி சோல்ஜர்ஸ் கிட்ட என்ன சொல்றாருன்னா, நீங்க போய் சும்மா இந்த சர்க்கிளை போட்டு நாங்க வந்து உங்களை கவர் பண்ணிட்டோம், இந்த மாதிரி எல்லாம் எனக்கு எந்த நியூஸும் வரக்கூடாது, ரஷ்யாவை டெமாலிஷ் பண்ணிட்டோம், ரஷ்யா இஸ் அண்டர் கண்ட்ரோல் டு ஹிட்லர் அப்படின்ற நியூஸை மட்டும்தான் நான் என் காதால கேட்கணும், மற்றபடி வேற எந்த செய்தியுமே கேட்கக்கூடாது. இதுல ஜெர்மன் நாட்டை சேர்ந்த எத்தனை சோல்ஜர் செத்தாலுமே எனக்கு கவலை இல்லை, எனக்கு தேவையானதெல்லாம் ரஷ்யாவை நான் கேப்சர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸை போடுறாரு. இதை கேட்டுட்டு ஜெர்மன் ஆர்மியில இருக்கிற சோல்ஜர்ஸ், கமாண்டர்ஸ், இவங்களை சார்ந்து இருக்கிற குடும்பம், அவங்கள சார்ந்து இருக்கிறவங்க, ஒட்டுமொத்த ஜெர்மனுமே ரொம்பவே ஒரு பெரிய ஷாக்குக்கு உள்ளாகுது. என்னடா இப்படியாப்பட்ட ஒரு கமாண்டை இவர் கொடுக்குறாரு, ஒன்னே ஜெயிச்சு வாங்க இல்ல உங்க உயிரை விட்டுட்டு வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மறைமுகமான ஒரு கமாண்டா இது இருக்கே. அவர் வந்து டைரக்டா சொல்லல எல்லாரையும் நீங்க போய் சாகுங்க அப்படின்னு, ஆனா மறைமுகமா சொல்றாரு வெற்றியோட தான் திரும்பி வரணும், வெற்றி இல்லாம யாருமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப நம்ம திரும்பி வந்தோம்னா ரஷ்யாவை கேப்சர் பண்ணியாச்சு அப்படின்ற ஒரு செய்தியை ஹிட்லர் கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற மாதிரி இருந்தா மட்டும்தான் நம்மளால ஜெர்மனுக்குள்ள காலே எடுத்து வைக்க முடியும். அப்படி இல்லைன்னா நம்மளால வரவே முடியாது போல இருக்கு. இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை ஜெர்மன் ஆர்மிக்கு கொடுத்து ஜெர்மன்ல இருக்கிற அத்தனை ஃபோர்ஸையுமே ரஷ்யாவை நோக்கி அனுப்புறாரு. எங்க அனுப்புறாருன்னா, இப்ப இந்தியாவுக்கு கேபிட்டல் டெல்லி அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்டான பிளேஸ் இருக்கு இல்லையா, அது மாதிரி ரஷ்யால ஸ்டாலின்கிராட் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்த போய் நீங்க ஃபர்ஸ்ட் கேப்சர் பண்ணுங்க. அந்த இடத்த கேப்சர் பண்ணி அதை வந்து நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டோம்னா ஒட்டுமொத்த ரஷ்யாவையுமே நம்ம வந்து கண்ட்ரோல்ல கொண்டு வந்த மாதிரி தான். ஸோ நீங்க அந்த இடத்த வந்து டார்கெட் பண்ணி டெமாலிஷ் பண்ணுங்க அப்படின்னு ஜெர்மன் ஆர்மிக்கு கமாண்டை கொடுத்து ஹிட்லர் அனுப்பி வைக்கிறாரு. இவங்களும் போய் ஸ்டாலின்கிராடை சுத்தி வளைச்சிடுறாங்க. சுத்தி வளைச்சிட்டு எந்த விதமான ஒரு முன் அறிவிப்புமே இல்லாம ஃபர்ஸ்ட் கெனான் அட்டாக்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. பீரங்கி தாக்குதல் மூலியமா அங்க இருக்கிற அத்தனை கம்பெனி, இண்டஸ்ட்ரி, மால்ஸ், ஸ்ட்ரீட், ரோடு, வீடுகள் இப்படி ஒண்ணு விடாம பீரங்கி தாக்குதல் மூலமா இவங்க வந்து தரமட்டம் ஆக்குறாங்க. அங்க இருக்கிற மக்கள்லாம் என்னடா இது, இப்படி வந்து எந்த விதமான ஒரு அறிவிப்புமே இல்லாம நம்ம மேல வந்து போர் தொடுக்குறாங்களே அப்படின்னு பயந்து போய் நிறைய பேர் வந்து அங்கிருந்து தப்பிக்கணும்னு நினைச்சு வெளியே ஓடி வரும்போது அவங்க வந்து உயிரிழந்துடுறாங்க. இப்படி கிட்டத்தட்ட ஒரே நாள்ல அந்த ஸ்டாலின்கிராட்ல இருக்கிற அத்தனை மக்களுமே அவங்களோட பிலாங்கிங்ஸ் எல்லாம் இழந்துட்டு ஒண்ணுமே இல்லாத ஒரு நிலைமைக்கு ஜீரோல வந்து நின்றுட்டாங்க. அதுல நிறைய பேர் உயிரையும் இழந்துட்டாங்க. அவங்களால சுதாரிக்கவே முடியல. என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்குள்ள கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு 90% முடிஞ்சு போச்சு. முடிஞ்சுட்டு அங்க இருக்கிற ஆர்மி சோல்ஜர்ஸ் என்ன பண்றாங்க, ஹிட்லருக்கு மெசேஜ் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி நம்ம ஸ்டாலின்கிராட கண்ட்ரோல் எடுத்தாச்சு, ஸ்டாலின்கிராட் நம்ம கைக்கு கிட்டத்தட்ட வந்தா மாதிரி தான், ஃபுல்லா வரல கிட்டத்தட்ட வந்தா மாதிரி அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறாங்க. ஹிட்லர் வந்து இன்னும் முன்னேறி போங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஹார்டான ஒரு கமாண்டை கொடுக்குறாரு. இவர் என்னடா இவரு விடமாட்டாரு போல இருக்கேன்னு மறுபடியும் ஜெர்மன் சோல்ஜர்ஸ் என்ன பண்றாங்க, கொஞ்சம் ஒரு ஸ்டெப் முன்னேறி போய் இவங்க மறுபடியும் பீரங்கி தாக்குதல் பண்றது, மேல ஏர்கிராஃப்ட் பிளைட் மூலமா வந்து கரெக்டா எல்லாரும் இருக்கிற இடமா பார்த்து குண்டை போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ரஷ்யா சைட்ல இருந்து அவங்களும் தடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா ரஷ்யா வந்து அமெரிக்கா கிட்ட இருந்து அந்த காலத்துல தேவையான அளவுக்கு குறைவா கொஞ்சம் கம்மியா போர் விமானங்கள், அவங்களுமே பீரங்கி இது எல்லாமே அவங்களும் வச்சிருக்காங்க. ஸோ வந்து டிஃபென்ஸுக்காக இவங்க அடிச்சாங்கன்னா அவங்களுமே திருப்பி அடிச்சு அப்படியே ஒரு 1.5 மாசம் கிட்ட அப்படியே தடுத்துக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல
வரலாறே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்னு சொல்லலாம், டேர்னிங் பாயிண்ட். அது இந்த போர்ல இதுதான் டேர்னிங் பாயிண்ட். ஜெர்மன் சோல்ஜர்ஸ்க்கு மட்டும் இல்ல, ஹிட்லருக்குமே என்ன நடக்குது அப்படின்னு ஒண்ணுமே புரியல. இவங்க எங்க இருந்து அடிக்கிறாங்க அப்படின்றதும் தெரியல. அட்டாக் பண்ணி முன்னேறி போயிட்டு இருக்கிறது ஜெர்மன் நாட்டோட படை தான். திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தால அந்த ஆர்மி ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகுது. ஸ்ட்ரக் ஆனாலும் சரி, ஆர்மியில இருக்கிறவங்க எல்லாம் எப்படி உயிரிழக்கிறாங்க அப்படின்ற மர்மம் ஹிட்லருக்கு கண்டுபிடிக்கவே பல நாட்கள் ஆச்சாம். சரி, என்ன நடந்தது அப்படின்னு பிரீஃபா பார்த்தோம்னா, ரஷ்யாவை காப்பாத்துறதுக்கு அந்த நாட்டோட ஆர்மி மட்டும் முன் வரல, அந்த நாட்டோட மக்களும் ஆர்மியோட ஜாயின் ஆயிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. ஒரு நாட்டை காப்பாற்றணும் அப்படின்னா அந்த மக்களும் இறங்கி சண்டை போட்டாங்க அப்படின்னா அந்த நாட்டை யாராலையுமே ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்றதுக்கு ரஷ்யா வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா ஹிஸ்டரியில இருந்திருக்கு. இதை வந்து இந்த வார ரிசர்ச் பண்ண அத்தனை பேருமே ரஷ்யாவோட பீப்புள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சண்டை போட்டதுனால மட்டும்தான் வந்து ரஷ்யாவை காப்பாற்ற முடிஞ்சது. இல்லைன்னா ரஷ்யாவை ஹிட்லர் கிட்ட இருந்து காப்பாத்தியே இருக்க முடியாது. ஏன்னா ஹிட்லர் வந்து அப்படியாப்பட்ட ஒரு பயங்கரமான பவர்ஃபுல் வாரியர்னு சொல்றாங்க. ரஷ்யாவோட மக்களே அந்த நாட்டோட ஆர்மி கிட்ட வந்து ஜெர்மனியை எதிர்த்து நாங்களும் உங்களோட சேர்ந்து போராடுறோம், ரஷ்யாவை காப்பாத்துறதுக்கு நாங்களுமே முன் வரோம் அப்படின்னு ஒருத்தரும் அவங்களோட விருப்பத்தை ஆர்மியில தெரிவிச்ச உடனே ரஷ்யன் ஆர்மிக்கு ஜோசப் ஸ்டாலின் அப்படின்றவர் கமாண்டரா இருந்திருக்காரு. அவரு ஒரு புது ஆபரேஷனை கிரியேட் பண்றாரு. கிரியேட் பண்ணிட்டு அந்த ஆபரேஷனுக்கு பேர் வந்து ஆபரேஷன் யுரானஸ் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு கீழே வர விதிமுறைகள் என்னன்னா, உள்ள யாரு வந்தாலும் வெளியே போக முடியாது, வெறும் என்ட்ரி மட்டும்தான், எக்ஸிட் கிடையாது. அது மட்டும் இல்லாம அப்படி யாராவது பின்வாங்கி போறீங்க அப்படின்னா அவங்கள மட்டும் இல்லாம அவங்கள சார்ந்து இருக்கிற அவங்க குடும்பத்தினரையும் நாங்க வந்து சுட்டு கொன்னுடுவோம் அப்படின்னு அந்த கமாண்டர் சொல்றாரு. இது வந்து சராசரி மக்களுக்கு மட்டும் கிடையாது, அந்த ஆர்மியில இருக்கிற சோல்ஜரா இருக்கட்டும், அவங்களுக்கு கமாண்ட் கொடுக்குற கமாண்டரா இருக்கட்டும், எந்த ஒரு காரணத்தை கொண்டும் பின்வாங்கி வரோம், இது வந்து போரோட யுக்தி, அதனாலதான் நாங்க பின்வாங்கி வந்தோம்னு சொன்னாலும் ஒத்துக்கப்படாது. உள்ள வந்து நாட்டை காப்பாத்துறோம் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்து ஆர்மியில ஜாயின் பண்ணியாச்சுன்னா எதிர்நாட்டோட சண்டை போட்டு ஜெயிக்கணும், அப்படி இல்லைன்னா அவங்க கிட்ட தோத்து உயிரை விட்டுறணும். இதுதான் வந்து இந்த ஆபரேஷன் யுரானஸ்ல இருக்கிற ரூல்ஸ் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா மக்கள் யாருமே இதை கேட்டு ஒரு பதட்டமும் அடையல. நாங்க கண்டிப்பா எங்க நாட்டுக்காக போராடி உயிரியை விட்டாலும் பரவாயில்ல, இதை நாங்க ஒரு வீர மரணமா தான் ஏத்துப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒருத்தர் பின்னாடி ஒருத்தரா வந்து ரஷ்யன் ஆர்மியில ஜாயின் ஆகுறாங்க. இப்படி ஜாயின் பண்ணிட்டு என்ன ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஜெர்மன் சோல்ஜர்ஸை வந்து திக்கு முக்காட வச்சாங்க அப்படின்றத பத்தி பார்த்தோம்னா ஒண்ணுமே இல்லை, ஸ்னைஃபர். இந்த ஸ்னைஃபர் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசணும்னா, இது வந்து ஒரு நீளமான ஒரு ரைஃபிளா இருந்திருக்கு. இந்த ரைஃபிளை யூஸ் பண்ணி லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறவங்கள அக்யூரேட்டாக பார்த்து சுட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. என்னடா அது ஒரு சராசரி மக்களுக்கு எப்படி இப்படியாப்பட்ட ஒரு ரைஃபிளை யூஸ் பண்ண தெரியும் அப்படின்னு பார்த்தா, இந்த ரைஃபிள்ல பேர் போன ஒருத்தர் வந்து ரஷ்யன் ஆர்மியில ஜாயின் பண்றாரு. அவர் பேரு வெசிலி ஜெட்சர். இவரு ஜெர்மன் கூட நடந்த சண்டையில ஒரே ஆளு 500 ஜெர்மன் சோல்ஜர்ஸை லாங்ல இருந்தே சுட்டு டெஃபீட் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஹிஸ்டரி ரெக்கார்ட் சொல்லுது. இவர் என்ன பண்றாரு, ரஷ்யா ஆர்மியில இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாம் விட்டுட்டு சராசரி ஜனங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் ட்ரைனிங் கொடுக்குறாரு. இந்த ரைஃபிளை எப்படி யூஸ் பண்ணணும், தொலை தூரத்துல இருந்தே ஒருத்தரை வந்து எப்படி கரெக்டா குறி வச்சு பார்த்து சுடணும் அப்படின்ற விஷயத்த ஏலேருந்து இசட் வரைக்கும் ஒவ்வொரு டெக்னிக் விடாம எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாரு. இது எல்லாத்தையும் இவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டு ஏற்கனவே ஜெர்மன் ஆர்மியால டெமாலிஷ் ஆன பில்டிங்ஸ், ஸ்கூல்ஸ், இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் போய் ரஷ்யன் பீப்புள் பதுங்கி இருந்து அவங்க மேல சில அழுக்கு படிஞ்ச கோணி, தார்பாயி தரையோட தரையா மெர்ஜ் ஆகி இவங்க மத்தவங்க கண்ணுக்கு தெரியாத மாதிரி பதுங்கி இருந்து ஜெர்மன் ஆர்மி கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வரும்போது கரெக்டா குறி வச்சு ஒவ்வொருத்தரையும் வந்து சுட்டுக்கிட்டே இருக்காங்களாம். அங்க ஜெர்மன் ஆர்மியில எங்க இருந்து சுடுறாங்க அப்படின்றதே கண்டுபிடிக்க முடியல, எப்படி சுடுறாங்க அப்படின்றது தெரியல. ஏன்னா சத்தமே வரமாட்டேங்குது. நடந்து வந்துகிட்டே இருக்காங்களா, திடீர்னு பக்கத்துல இருக்கிறவரு டக்குன்னு கீழே விழுந்துடுறாரா, என்னடான்னு பார்த்தா ரத்தம் வருது. எங்கேருந்து சுட்டாங்க, எப்படி சுட்டாங்க அப்படின்றதே தெரியல. இவங்க என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த காலத்திலேயே சைலன்சர் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த ரைஃபிள்ல போட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணா சுடுற சத்தம் வெளியே கேட்காது. அதையும் மீறி நம்ம எந்த இடத்துல இருந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற விஷயத்த கண்டே பிடிக்க முடியாதுன்னு அப்பவே கரெக்டா யோசிச்சு இதை வந்து வார்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி ரஷ்யன் பீப்புள்ஸும் ஆர்மியும் ஒன்னா சேர்ந்து ஒரு ஸ்டெப்பா முன்னேறி போய்கிட்டே இருக்கும்போது
ஜெர்மன் ஆர்மி ஸ்தம்பிச்சு போறாங்க. ஸ்தம்பிச்சுட்டு அவங்க வந்து மெசேஜை ஹிட்லருக்கு கொடுக்குறாங்க. அவரால் திரும்பி வாங்கன்னு சொல்ல முடியல. ஏதாவது ஒரு யுக்தியை யூஸ் பண்ணி எப்படியாவது அவங்கள ஜெயிச்சுட்டு வாங்கன்னு சொல்றாங்க. பட் ரஷ்யா வந்து ஜெர்மன் அளவுக்கு கொடூரமா நடந்துக்கல. இவங்கள மாதிரி எடுத்த உடனே அணுகுண்டு வீச்சோ போர் விமானத்திலிருந்து பெரிய பாம் பிளாஸ்ட் பண்றதோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து ரஷ்யா பண்ணல. அவங்க வந்து ஒவ்வொருத்தரையா குறிப்பாத்து காயப்படுத்திக்கிட்டு தான் வராங்க. முதற் கட்டத்துல இது இப்படியே எக்ஸ்ட்ரீமா போயிட்டு இருக்கிற சமயத்துல சில உயிரிழப்புகளும் ஏற்படுது. அந்த பீரியட்ல பயங்கரமான ஒரு ஸ்னோஃபால் டைமா இருந்திருக்கு. பனி வந்து மழை மாதிரி பொழிஞ்சுக்கிட்டே இருக்கு. 24 hours பனி பொழிஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால ஜெர்மன் ஆர்மியோட வெப்பன்ஸு பீரங்கி இது எல்லாமே பனியில் உறைஞ்சி போய் ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. இவங்களால எந்த ஒரு அட்டாக்கையும் தொடுக்க முடியல. அந்த நேரத்தில் அமெரிக்கா கிட்டேருந்து ஏற்கனவே வாங்கியிருந்த பீரங்கியை வச்சு ரஷ்யா அவங்களோட தாக்குதலை ஜெர்மன் ஆர்மி மேலே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது T-34 அப்படின்னு ஒரு பவர்ஃபுல்லான பீரங்கியை ரஷ்யா சைட்லேருந்து யூஸ் பண்ணி பிளாஸ்ட்டை உருவாக்குறாங்க. இப்படி அவங்க முன்னேறிட்டு வந்துக்கிட்டே கடைசியாக என்ன பண்ணிட்டாங்க, ஜெர்மன் சோல்ஜர்ஸ் அத்தனை பேரையுமே வந்து சுற்றி வளைச்சு லாக் பண்ணிட்டாங்க. லாக் பண்ணிட்டு அவங்க ஜெர்மன் சோல்ஜர்ஸ் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அவங்க யாரையும் கொல்ல மாட்டோம், உங்கள் ஆர்மிலேருந்து கொஞ்சம் பேரை எங்ககிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் நாட்டுக்கு திரும்பி போய் உங்கள் ஹிட்லர்கிட்ட ரஷ்யாவை எதுவுமே பண்ண முடியாது, இப்போ மட்டும் இல்லை எப்பயுமே ரஷ்யாவை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மெசேஜை ஹிட்லர்கிட்ட கொடுங்க அப்படின்னு சில பேரை மட்டும் ஜெர்மனிக்கு திருப்பி அனுப்பி வைக்கிறாங்களாம். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டுட்டு ஹிட்லருக்கு ஒன்றுமே புரியல. என்னடா அது, நேற்று வரைக்கும் ஒரு சாதாரண விவசாயிகளாக இருந்தவங்க இப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல் பீப்புளாக எப்படி மாறினாங்க, அதுவும் குறுகிய காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்கில்லை இவங்களுக்கு யார் கற்றுக் கொடுத்தா, ரஷ்யன்ஸ் வந்து பயங்கரமான ஒரு இன்டெலிஜென்ட்டான பீப்புள் தான் அப்படின்னு அவர் வந்து ஒரு விரக்தியான நிலைக்கு போயிட்டாரு. இதை தொடர்ந்து ஜோசப் ஸ்டாலின் என்ன பண்றாரு, ரஷ்யன் ஆர்மியையும் ரஷ்யன் பீப்புள்ஸையும் ஒன்னா சேர்த்துக்கிட்டு ஒரு பவர்ஃபுல்லான டீமா ஏற்கனவே ஹிட்லர் கிட்ட இருந்து வாங்கினதெல்லாம் அவருக்கே அவர் நாட்டிலேயே போய் அவருக்கு திருப்பி கொடுக்கணுன்ற ஒரு முடிவு எடுத்து ஜோசப் ஸ்டாலின் கிளம்பி போயிருக்காரு. இவர் அங்கே போய் ஹிட்லருக்கு எப்படி திருப்பி கொடுத்தாரு, ஹிட்லர் அதை எப்படி டிஃபெண்ட் பண்ணாரு அப்படின்ற விஷயத்த நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஒரு நாட்டோட மக்கள் அந்த நாட்டை காப்பாற்றணுன்ற ஒரு முடிவு எடுத்து அவங்களே போரில் முன் வந்து இறங்கி அந்த நாட்டோட போர் படை வீரர்களோட ஒன்று சேர்ந்து நின்னாங்கன்னா அந்த நாட்டை எந்த ஒரு சக்தியாலையும் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்றதுக்கு ரஷ்யா ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருந்திருக்கு. ஸோ World War III அப்படின்ற ஒரு விஷயம் ஆரம்பித்தா ரஷ்யா மாதிரியே அந்த நாட்டோட ஆர்மி கூட அந்த நாட்டோட பிரஜைகளும் சேர்ந்து போராடணுமா போராடக்கூடாதா அப்படின்னு உங்களுக்கு இருக்கிற தனிப்பட்ட கருத்தை கமெண்ட்டில் போடுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுறங்க, அப்படியே சைட்டில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணுறங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களை வந்து டக்குனு சேரும். தேங்க்யூ.